இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவை தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எழுத்தாளரும் கவிஞருமாக இருக்கக்கூடிய முத்துலிங்கம் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திருக்கான மாவட்டத்திற்காக கேட்கலாம். சார், பாக்யராஜ் அவர்களோட மறைவு குறித்து அறிந்து நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறீங்க. இவருக்கும் உங்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்குமான அந்த பழக்கம் எப்படி? நீங்க வந்து அவருடைய படத்திற்கு பாடல் எழுதியிருக்கிறீங்களா? அவர் படத்துக்கு நான் 12 படத்துக்கு எழுதியிருக்கையா பாட்டு ஆரம்பத்திலிருந்து தெரியும். அவர் பாரதிராஜாவிட்ட உதவி இயக்குனராக இருக்கிற காலத்திலிருந்து தெரியும். கிழக்கே போகும் ரயில் படத்தில் நான் பாட்டு எழுதும்போது அவரை முதல்ல பார்த்தேன், சந்தித்தேன், பேசுகிறேன். அப்புறம் அவரே டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார்ல, அது சுவர் இல்லாத சித்திரங்கள் தான் முதல் படம். அதிலிருந்து இது நம்மால் வரையிலும் எழுதியிருக்கேன். அவருக்கு 12 படத்துக்கு எழுதியிருக்கேன். அதில் ஹிட்டான பாடல்கள்னு சொன்னால் நிறைய பாடல்கள் இருக்கும். அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் இப்போ ரொம்ப நேரமாகும். அவர் மிகச்சிறந்த நண்பர் எனக்கு, எல்லா வகையிலையும் பல உதவியாக இருந்தார். முதல் கார் வாங்கும்போது கார் வாங்குறதுக்கு 10,000 ரூபா முதல்ல பணம் கொடுத்தவரே அவர் தான். இப்படிப்பட்ட மனிதனை போல நான் வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தேன் முதல்ல எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். அப்போ முதல்ல வீட்டுக்கு வந்து மாலை போட்டார் அவர் தான். அதுக்கப்புறம் அரசவை கவிஞராக இருக்கும்போது வந்து மாலை போட்டார் அவர் தான். அவர் எம்ஜிஆர் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு சொன்னதை எத்தனையோ நடிகர்கள் இருந்தார், இவர் தான் சொன்னார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் பாக்யராஜ். அவருடைய புகழ் என்றைக்கும் வாழ்க. இப்போ நீங்க பாடல் எழுதும் போது அவர் ஒரு இயக்குனரா உங்கள்ட்ட இருந்து பாடலை வாங்குறதுக்கு பல முயற்சிகள் எடுப்பாரு. எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், அந்த சுச்சுவேஷன் சொல்றதா இருக்கட்டும், கதையை சொல்றதா இருக்கட்டும், அது உங்களுக்குள்ள அந்த சுவாரஸ்யமான அந்த பேச்சு எப்படி இருக்கும், அந்த சூழல் எப்படி இருக்கும்? அதாவது எப்போ பாட்டு எழுத கூப்பிட்டாலும் ராத்திரியில் தான் கூப்பிடுவார், 10 மணிக்கு மேலே. இப்போ ராத்திரியில் அப்போ முடிச்சிருந்தேன்னா எனக்கு காய்ச்சல் வந்துடும். அதுக்காக குரோசின் மாத்திரை வாங்கிட்டு தான் போவார் படத்துக்கு பாட்டு எழுதுறா இருந்தால். அது முந்தானி முடிச்சத கூட 11 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு தான் முடித்தோம். அந்த சின்னஞ்சிறிய பாட்டை திருப்பி மாற்றி எழுத சொல்லுவார். அப்படி எப்பவும் இரவில் தான் பாட்டு எழுதிய பழக்கம் அவருக்கு. அந்த வகையில் பல அனுபவங்களுக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. திடீர்னு இந்த மறைவை கேட்டவொடனே உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பெரிய மனதளவில்? ராத்திரி 10 மணிக்கு தான் என்கிட்ட பேசினார். காலையில் 10 மணிக்கு எழுத்தாளர் சங்கத்தை அவர் தான் தலைவர், நாங்களாம் இணை செயலாளர்னாலாம். அதை ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு காலையில் பேசினார். ராத்திரிக்கு மறுபடியும் பேசுகிறேன்னாரு. 10 மணி 10:15 மணி இருக்கும். பேசிட்டு நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், போயிட்டு வந்து பண்ணணும். இந்த ரெண்டு நாளைக்குள்ளே தான் அந்த வேட்புமனு தாக்கல். நாளைக்கு நான் அடித்து எங்கள் எலெக்ஷன் திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல், அது எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னாரு. காலையில் போயிட்டார். இவ்வளவு திறமைகள் உள்ளடக்கின ஒரு இயக்குனரா, அதே மாதிரி வந்து எழுத்தாளர் பத்திரிகை நடத்தி இருக்கிறாரு, அதே மாதிரி திரைக்கதை எழுதுறதுல வரப்போ சிறந்த ஒரு அதை சொல்றாங்க. அதெல்லாம் ஆமாம். அதாவது அதை முதல்ல சொல்லிட்டேன். இது கிழக்கே போகிறையில் பாட்டு எழுதும்போது பாரதிராஜா வந்து பள்ளி எழுதிட்டான். மாஞ்சோலை கிடிதானம் மாந்தானம் அப்படின்னு சரணத்துக்கு டியூன் கொடுத்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு வரேன் எழுதிட்டுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ பாரதிராஜா சொன்னார், உங்களுக்கு ஏதாவது சிச்சுவேஷனில் சந்தேகம் இருந்தால் அதை டீக்கு அப்போ நான் சொன்னால் இவர்கிட்ட சொல்லுங்கள், இவர் நம்ம ஆள் தான், கம்பெனி ஆள், செய்வார் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர்கிட்ட சரணத்தில் ஒரு 2வது சரணம் எழுதும்போது ஒரு வரி எழுதிட்டு எங்கள் பேர் ஆல்டர்னேட்டிவ் ஒன்று எழுதினேன். கரும்பு வயலே குறும்பு மொழியே இளமையெனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மடைமுகில் ஒரு வரி வரும். அதில் கரும்பு வயலே குறும்பு மொழிக்கு பதிலாக வேறு 2 வார்த்தை எழுதி எது நல்லா இருக்குன்னு கேட்டேன். அது ராதிகாவினுடைய கேரக்டர் படி குறும்புத்தனமாக பேசுவா, இனிமையாக பேசுவா. கரும்பு மொழியே குறும்பு மொழியே கரும்பு வயலே குறும்பு மொழியே தான் சார் நல்லா இருக்குது, டைரக்டர் கூட தான் ஓகே பண்ணுவார் அப்படின்னாரு. பாரதிராஜா வந்த உடனே பாட்டை பார்த்தாரு. கேட்காமலே இந்த ஆல்டர்னேட்டிவ் எழுதியிருக்கியா, நல்லா இல்லையா, கரும்பு வயலே குறும்பு மொழியே தான் நல்லா இருக்குது அப்படின்னாரு. உடனே முதல்ல நல்லா இருக்குன்னு சொன்னார்ல, எதான் ஓகே பண்ணுவார். அவரை பார்த்தேன், புன்னகை பூத்தார். புத்தோடனே நான் கேட்டேன் பாரதிராஜா கிட்ட, உங்கள் மாதிரி புத்தி கூர்மை உள்ள நண்பராக இருக்கிறாரே யார் அவர்னு கேட்டேன். அவர் நம்ம உதவி இயக்குனர், பெயர் பாக்யராஜ் அப்படின்னாரு. உடனே வணக்கம்னு சொன்னேன். அவர் வணக்கம் சொன்னார். சினிமா உலகமே அவர் வீட்டுக்கு முன்னால் 18 ஆண்டு காலம் வணக்கம் சொல்லி கைகட்டி வாய்ப்புக்காக காத்திருந்தது. சினிமா, அதாவது இந்திய துணைக்கண்டத்தில் திரைக்கதை அமைப்பில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு அது வெற்றி கொடி நாட்டினார். அமிதாப் பச்சனே 8 மாதம் அவருடைய திரைக்கதைக்காக காத்திருந்தார் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட திறமை உள்ளவராக இருப்பார். அப்படிப்பட்டவருடைய படங்கள்லாம் எழுதுனதில் எனக்கும் ஒரு பெருமை தான்.
குறிப்பாக பாடலாசிரியர் கவிதை கவிஞர் என முத்துலிங்கம் அவர்கள் திரைத்துறையில் தன்னுடைய பயணங்கள் இருந்தாலும் பாக்கியராஜ் அவரோடு இயக்குனரோடு அவருடைய பயணம் எப்படி இருந்தது, குறிப்பாக பாடல் எழுதும் போது எப்படியெல்லாம் அவரோடு கலந்துரையாடினார், அதே போல அவருடைய திரையில் அவருடைய பயணங்கள்லாம் எப்படி இருந்தது என்று கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடன் புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகநாதனுடன் சுரேஷ்குமார்.